இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 128ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற நபர் யாரா இருந்தாலும் அவங்கள கொடுத்து வச்சவங்க, அவங்க அதிர்ஷ்டசாலி, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஸ்தானத்துல கர்த்தர் நிலை நிறுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்களுடைய வேலைகளையும் தொழில்களையும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பலனாய் கொடுக்கிறார். பாக்கியம், நன்மையை கட்டளையிடுகிறார். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட நபருடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, எல்லா விதத்திலும் உபயோகம் உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். அது மாத்திரமல்லாமல் பரலோகத்திலிருந்து அவங்க மேல ஆசீர்வாதம். ஜீவனுள்ள நாளெல்லாம் சமாதானத்தோட வாழ, செழிப்பா வாழ, பாதுகாப்பா வாழ ஆண்டவர் உதவி செய்கிறார். நீடிய ஆயுள கொடுத்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தெல்லாம் ஆண்டவர் காண பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயந்து நடந்த மருத்துவச்சிகளின் குடும்பங்களை கர்த்தர் தலைக்க செய்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க தலை தோங்குவார்கள், செழிப்பா பசுமையா. அவங்க வாழ்க்கையில வறட்சியோ அல்லது பட்டு போகிற அனுபவமோ இருக்கவே இருக்காது. கர்த்தருக்கு பயந்து நடந்த ஆபிரகாம் ஆண்டவர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அதனால அவனுடைய வாழ்க்கை வெள்ளி பொண்ணு, ஏராளமான வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், திரளான மிருக ஜீவன்களுடைய ஒரு பெரிய சீமானாய் அவன் வாழ்ந்தான். யோபு கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனா இருந்ததுனால அவனுடைய ஆஸ்திகள் பாருங்க, அவன் இழந்து போன நிலையிலும் மறுபடியும் அவனுக்கு 2 மடங்கா திரும்ப கிடைக்கும். அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பெரியோரை சிறியோரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு பயந்து நடப்பது என்றால் என்ன? முற்றிலும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பது, அவருடைய ஆளுகைக்குள் இருப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது, அவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்வது, அவர் விரும்பாதவைகளை விட்டு விலகி இருப்பது, தீமைகளுக்கு விலகி ஜீவிப்பது, பாவங்களுக்கு விலகி ஜீவிப்பது, தேவனை பிரியப்படுத்துவதையே நோக்கமாய் கொண்டிருப்பது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சரி, அவர் சொல்லாதது எனக்கு வேண்டாம், அவர் செய்யினா நான் செய்வேன், அவர் செய்யாதனா நான் செய்ய மாட்டேன். இப்படி முழுவதுமாய் தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பதுதான் கர்த்தருக்கு பயந்து நடப்பது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது இப்பொழுது நான் சொன்ன எல்லா நன்மைகளும் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்களிலும் நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்துகளிலும் வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் இன்னைக்கு யாரெல்லாம் நடக்கிறதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.